قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان المجيد قل هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون إنما يتذكر أولو الألباب صدق الله المولانا العليم. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் கல்வி ஞானங்களையும் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாகவே கொடுத்து விட்டார். அல்லம ஆதம் அஸ்மா குல்லஹா, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எல்லாவற்றையும் நாம் கற்றுக் கொடுத்தோம். அப்படின்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வழியிலே வருகிற நம்ம அத்தனை பேருக்கும் இயல்பிலேயே சில விஷயங்களை கற்றுக்கொள்ளுகின்ற ஆற்றல் நமக்கு இருக்கும். நாம் கற்றுக்கொண்டவற்றை பிறருக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும், சொல்லித்தர வேண்டும். நாம் அனுபவங்களை பிறருக்கு பகிர்ந்து கொள்ள வேண்டும். நம்முடைய சந்ததிகளுக்கு அதை பயிற்றுவிக்க வேண்டும். மன் அலிம இல்மன் கத்தம் சும்ம கத்தமாகு, ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதை அவர் மறைத்தார் என்று சொன்னால், அதை சமுதாயத்துக்கு சொல்லிக் கொடுக்காமல் விட்டுவிட்டார் என்று சொன்னால், உல்ஜிமையமல் கியாமத்தி பில் லிஜாமி மினன்னார், அவருக்கு நரக நெருப்பிலான ஒரு கடிவாளம் அவருக்கு போடப்படும் அப்படின்னாங்க. அப்போ தெரிந்து கொள்ளுகின்ற ஒரு தகுதி அல்லாஹ் நமக்கு கொடுத்துருக்கிறதே எதுக்கு அப்படின்னா, அடுத்து சமூகத்திற்கு தலைமுறைக்கு அதை சொல்லிக் கொடுக்கணும் என்பதற்காக. பொதுவாக இன்றைக்கு இளைஞர்கள் வழிநடத்தப்பட வேண்டும். அவங்கள கூப்பிட்டுட்டே போகணும், அடுத்து அவங்களுக்கு தயார்படுத்தணும். என்னவெல்லாம் அனுபவங்கள் இருக்கிறதோ அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுமா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காபத்துல்லாவை கட்டினார்கள் அப்படின்னு சொல்லலை குரானில். இது எர்ஃபோ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி பேசுகிற அந்த குரான் வசனத்தில் திரும்ப திரும்ப இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தையும் அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த இரண்டு பேரும் சேர்ந்து தான் அந்த காபாவை கட்டினார்கள். காபாவுக்கு இன்ஜினியர் மேப் வேணால் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போட்டு அதை எழுப்ப தொடங்கலாம். அதற்கு கூட இருந்து எல்லா பணிகளையும் செய்து கொண்டிருந்தவர்கள் ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். ரெண்டு பேரும் கட்டிப்பிடித்து விட்டுத்தான் துவா செய்தார்கள், யாரெல்லாம் இந்த பணியை எங்கள்கிட்ட நீ கபூல் செய்து கொள்வாயாக அப்படின்னாங்க. ஏன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை அவர்கள் கூடயே வைத்து இதை பயிற்றுவிக்கிறார்கள் அப்படின்னா, அடுத்த சந்ததிகளை தங்களோடு அழைத்து கொண்டு சமூக பணிகளில் ஈடுபடுத்தப்பட வேண்டும் என்பதற்கான ஒரு சின்ன ஒரு உதாரணமாக இங்கே இருக்கிறது. குர்ஆன் முழுக்க அப்படித்தான். பெரியவர்கள் சிறியவர்களுக்கு பயிற்றுவித்து கொண்டே இருந்தார்கள் அப்படின்னு இருக்கு. மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் நபியாக்கினான். நபியாக்கி ஃபிரௌனிடத்தில் போங்க போய் பேசுங்கன்னு சொல்லும்போது, என்னுடைய சகோதரர் ஒருத்தர் இருக்கார் ஹாரூன், அவரையும் அனுப்பினா நல்லா இருக்கும், அவரையும் என்னோடு சேர்த்து நீ நபியாக்கி அனுப்பி வை, ரெண்டு பேரும் சேர்ந்து நாங்கள் போகிறோன்னு ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை விட இளையவர் தான். அவரை அழைத்து கொண்டு ஃபிரௌனிடத்திலே போய் பேசுகிறார்கள். என்ன பேசினார்கள் என்பது அத்தனையும் ஹஜ்ரத் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தான் தெரியும். பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய பிரதிநிதியாக அவர்களுக்கு பிறகு அவர்களுடைய பொறுப்பை எடுத்து நடத்தியவர்களாக ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் வரலாற்றில் வருகிறார். இங்கே இதுபோலத்தான் அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு நாம் கவனித்து பலவற்றை சொல்லித்தர வேண்டியது இருக்கிறது. நம் மீது பொறுப்பாக இருக்கிறது. இன்றைக்கி பார்த்தா பத்திரிகை செய்திகளில் முஸ்லீம் வாலிபர்கள் கொலை செய்திகள், அவர்கள் செய்த குற்றச் செயல்கள், அவர்களுடைய திருட்டுச் செயல்கள், எத்தனையோ பாதகமான செயல்கள் எல்லாம் வரத் தொடங்கி இருக்கிறது. இதற்கு என்ன காரணம்? சமுதாயத்தை பொறுப்பு சொல்வதா என்றால், முதலிலே பெற்றோர்கள் அவர்களுக்கு வழிகாட்டி இருக்க வேண்டும் என்பதுதான் இங்கே முக்கியமான செய்தி. சமூகத்தின் பல்வேறு கட்டங்களிலே அவர்கள் முன்னிலைப்படுத்தப்பட்டு சமூகம் எப்படி நடத்தப்பட வேண்டும், அடுத்து நம் மீது இருக்கக்கூடிய பொறுப்புகள் என்ன என்று அவர்களை சமூக உணர்வூட்டி நாம் வளர்க்க வேண்டும். ரசூலுல்லாஹ் அப்படித்தான் அழைத்து கொண்டே போனார்கள். அவர்களை தங்களோடு இணைத்து கொண்டே இருந்தார்கள், எல்லாவற்றையும் பகிர்ந்து கொண்டே இருந்தார்கள். நாளை அவர்கள் தான் இந்த இஸ்லாத்தை உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்த்தார்கள். ரசூலுல்லாஹ் உருவாக்கிய வாலிபர்கள் தான் இந்த இஸ்லாத்தின் தூண்களாக நின்றார்கள்.
இன்றைக்கு நம்மீது இருக்கக்கூடிய பொறுப்பு அவர்களை மீட்டெடுக்கணும். வாலிபர்களை மீட்டெடுத்து அவர்களை மார்க்க வயப்படுத்துதல் அப்படின்னு ஒரு உணர்வு ஒவ்வொரு மஹல்லாவிலையும் ஜமாத்திலையும் ஒரு சமுதாயத்தினுடைய முக்கியமான பிரமுகர்களுடைய உள்ளங்களிலும் இது பதிவு செய்யப்பட வேண்டிய ஒன்று. கல்வித்துறையில் எத்தனையோ இடஒதுக்கீடுகள், அவ்வளவு இடஒதுக்கீடுகள் முஸ்லீம்களால் நிரப்பப்படாதால் மற்றவர்களுக்கு அந்த இடஒதுக்கீடு சீட்டுகள் போகிறதுன்னு ஒரு செய்தி. அரசு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒதுக்கப்பட்டு சில பிரச்சனைகளில் அரசே வேலை கொடுக்கலான்னு முன் வந்து அந்த குடும்பத்தில் யாராவது படித்தவங்க இருக்கிறீங்கன்னா 10th பாஸ் பண்ணாதவங்க ரொம்ப பேர். பேசிக்கு குவாலிஃபிகேடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, 10th படிச்சிருக்கணும்னு, அதையும் தொடாத 8வது 7வது கிளாஸுகளிலே பல இஸ்லாமிய குடும்பங்கள். தமிழகம் கல்வியில் வளர்ச்சி கண்டிருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. தமிழக முஸ்லீம்களின் கல்வி வளர்ச்சி மற்ற மாநிலங்களை பார்க்கிலும் பரவாயில்லை என்றிருந்தாலும் அது எத்தனை விழுக்காடு என்ற கேள்வி ரொம்ப கம்மியாக தான் இருக்கிறது. எனவே இன்றைய சமூகத்தின் பல்வேறு கட்டங்களில் வழிகாட்டப்பட வேண்டும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட பேசும்போது, மக்கள்கிட்ட பேசும்போது மக்கள் கேட்டார்கள், யார் அறிவாளி? நான் தான் அறிவாளின்னாங்க. நான் தான் தெரிஞ்சால் ரொம்ப அப்படின்னாங்க. அல்லாஹ்வுக்கு அது பிடிக்கல. நீங்கள் ஒன்றும் அனுபவம் பெற வேண்டியது இருக்குது. ஒரு பெரியவருக்கு கீழே போய் இருங்க. ஹிலர் அலைஹிஸ்ஸலாம் அப்படின்ற ஒரு பெரியவரிடத்தில் அவர்கள் நபியா வலியா என்றெல்லாம் பல்வேறு கருத்து வேறுபாடுகள் உண்டு. அவர்களிடத்தில் போய் கொஞ்ச நாள் போய் சேர்ந்து இருங்க போங்கன்னு அனுப்பிவிட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், லக்கது லக்கீனா மின் சஃபரினா ஹாதா, இந்த அனுபவ பாடத்தை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி நான் கொஞ்ச நாள் போனேனே, அந்த பயணம் ரொம்ப கடுமையானது என்று சொன்னார்கள். குர்ஆனில் வருகிறது. அவர்கள் அழைத்து கொண்டே போனார்கள். ஒரே செய்தி மட்டும்தான், நான் பல விஷயங்களை செய்வேன், அதற்கு எந்த கேள்வியும் கேட்காம என்னோட நிற்க வேண்டும். ஒன்னொன்றுக்கும் ஒரு காரணம் இருக்கும், ஆனால் எதை பற்றி நீங்கள் பேசக்கூடாது. வெளிரங்கத்தில் ஒரு செயல் அவர்களுக்கு ரொம்ப கடுமையாக இருக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஏற்கவில்லை. அவர்கள் அனுபவம் அறிவும் அதை தப்பு என்று சொல்லுகிறது. ஆனால் ஹிலர் அலைஹிஸ்ஸலாம் இப்படித்தான் செய்யணும் என்று கற்றுக் கொடுக்கிறார்கள். கப்பலில் போய் ஒரு ஊருக்கு போனால் என்ன செய்கிறதுனோட அந்த கப்பல்கார் ஏறிக்கிங்கன்னு ஏறிக்கொண்டு போகிறார்கள். போகிற வழியில் ஹிலர் அலைஹிஸ்ஸலாம் கப்பலை உடைக்கிறாங்க. அந்த கப்பலுடைய தட்டியெல்லாம் எடுக்கிறாங்க, அந்த போர்டை மாற்றுறாங்க, அது வெளிரங்கு காட்சியெல்லாம் டிஃப்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கோவம் வந்துடுச்சு. இவர் ஏற்றிட்டு போகிறாரு, அந்த கப்பலை போய் இப்படி பண்ணுறீங்க, அதை பழுதாக்குறீங்களே, அதை அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கீங்களே, இது சரியா அப்படின்னு கேட்குறேன். கடைசியில் நீங்களெல்லாம் இப்படி கேட்கக்கூடாது என்று சொல்லிய ஹஜ்ரத் ஹிலர் அலைஹிஸ்ஸலாம் ஏன் இப்படி செய்தேன் என்று விளக்குகிறார்கள். மலிக்குன் யஹுது குல்ல சஃபீனத்தின் கஸ்பா, இந்த கடலில் போகிற அழகான நல்ல கப்பலை ஃபுல்லாக கைப்பற்றுறதுக்குன்னு ஒரு கடல் கொள்ளையன் இங்கே இருக்கிறான். இது உடஞ்சி அது தட்டி மாறி போய் ஏதோ இருந்தால் ஒரு பழைய கப்பல்னு விட்டுருவார். அதுக்காக வேண்டி இந்த வேலையை நான் பண்ணுறேன். நான் செய்கிற ஒரு வேலை உனக்கு தவறாக தெரியலாம், அதில் அனுபவம் இருக்கும். எனவே நீங்கள் கேட்காமல் கொஞ்ச நேரம் கூட பயணிக்கணும். சில ஆண்டுகள், சில நாட்கள், சில மாதங்கள் என்னோடு இருந்து இதை பயிற்றுவிக்க வேண்டும் என்று அல்லாஹ் விரும்பினான். மூசா அலைஹிஸ்ஸலாத்தையே கொஞ்ச நாள் அனுப்பி அவர்களுக்கு பாடம் பயிற்றுவித்தான் என்பது நமக்கு சொல்லுகின்ற பாடமும் படிப்பினை இதுதான். அடுத்த தலைமுறைக்கு சொல்லிக் கொடுத்து தான் அவர்களை அழைக்க வேண்டும். சொல்லிக் கொடுத்து கொண்டு போன பணியை நபிமார்கள் செய்தார்கள். வாலிபர்களை எல்லாம் திரட்டி செஞ்சுதான் அவர்கள் அழைத்து கொண்டு போனார்கள் என்கின்ற போது சமூகத்திற்கும் இது பாடம். இன்றைய வாலிபர்கள் எல்லா இடங்களிலும் முன்னிலைப்படுத்தணும். அவங்களுக்கு சில பொறுப்புகளை கொடுக்கணும். சில பொறுப்புகள் பெரியவர்கள் எடுக்கின்ற போது சில அடுத்த வாலிபர்களையும் கூப்பிட்டு இவங்களுக்கெல்லாம் இந்தந்த பொறுப்பு, அடுத்த தலைமுறை நீங்கள் தான், இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கங்க என்று அவர்களை கொண்டு வர வேண்டும். பல கம்பெனிகளில் பார்ப்பீங்க, சீனியர் ஒருத்தர் இருப்பார், ஒருத்தர் சின்ன ஆளாக ஒருத்தர் அவர் கூட ஜாயின் பண்ணி விடுவாங்க. ஏன்னா அது அடுத்தது அவர் தான் அதுக்கு ரெடி ஆகணும். இதுதான் சமூகத்தின் பாடமாகவும் இன்றைக்கு இருக்கிறது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இளைய சமூகம் சொர்க்கத்தினுடைய அரிசினுடைய நிழலுக்கு கீழே இருக்கிறது என்று சொன்னார்கள். அந்த வாலிபர்கள் உருவாக்கப்பட வேண்டுமானால் பெரியவர்களின் வழிகாட்டுதல்களும் தேவை என்பதுதான் இந்த நிகழ்வுகள் நமக்கு எடுத்து வருகின்றன. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சமூக கடமைகள் அத்தனையும் நிறைவாய் செய்கின்ற நல்ல தௌஃபீக்கை நம் அத்தனை பேருக்கும் நசீபாக்கும்.